ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற வெளிச்சத்தின் கனியை புஷ்க கொடுப்பேன். தேவனுக்கு இந்த காலங்களில துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை குறித்து அதிகமாக நாம் தியானித்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். இவனை குறித்த பின்னணிகள், வரலாற்றிலே சொல்லப்படுகிற அநேக காரியங்களை நாம் கற்று வருகிறோம். ஏனென்றால் இந்த மனிதன் தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டது மாத்திரமல்ல, தன்னை முழு முதல் கடவுளாக தன்னை சொல்லிக் கொண்டவன். அது மாத்திரமல்ல, தன்னை சூரிய கடவுளாக சொல்லிக் கொண்டவன். ஆகவே இவனைத்தான் மொழி குழப்பத்துக்கு பிற்பாடு, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு சிதறிப்போன மக்கள், உலகத்தின் பல இடங்களிலே சிதறிப்போன மக்கள், தீவுகளிலே, தேசங்களிலே பல இடங்களிலே சிதறிப்போன மக்கள் சூரிய சந்திர வழிபாட்டை தங்களுடைய மத நம்பிக்கைகளுக்குள்ளே அவர்கள் இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். எப்படி இந்த நம்பிக்கைகள் வந்தது என்பதை நாம் அறிந்து வருகிறோம். தொடர்ந்து வாரங்கள் எப்படி வந்தது, நொடி நாட்கள், தொடர்ந்து மாதங்கள், வருடங்கள் எப்படி வந்தது என்பதை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசன பகுதிகளை வாசித்து தொடர்ந்து இந்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களை இப்போது வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் நட்சத்திரத்துக்கும் வெளிச்சத்துக்கும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 19ஆம் வசனம். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, தேவன் எதற்காக ஏன் சூரியனை படைத்தார்? தேவன் எதற்காக ஏன் இந்த சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவன் சூரியனை பூமி உண்டாக்கிய பிற்பாடுதான் இந்த சூரியனை உண்டாக்கி இருக்கிறார். எந்த நாளிலே என்று பார்க்கும் பொழுது 4ஆம் நாளிலே என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே பூமி உருவாக்கப்பட்ட பல நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. பூமியினுடைய அந்த ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை தேவன் பார்க்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்தார்? 1ஆவது நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். 2ஆவது நாளிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். 3ஆவது நாளிலே மரம் செடி கொடிகள் அதனுடைய ஜாதிப்படியாக உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிற்பாடு 4ஆவது நாளிலே தான் சூரியனை தேவன் உண்டு பண்ணினார். ஏற்கனவே சூரியன் உண்டாக்கப்படுவது முன்பாகவே வெளிச்சம் இருந்ததை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? சூரியன் வருவதனால் தான் வெளிச்சம் வருகிறதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, சூரியன் இல்லை என்றாலும் வெளிச்சம் தானாகவே இந்த பூமியில இருக்கிறது. ஆகவே வெளிச்சமும் பகலிலே வருகிறது, இரவிலே அந்த இரவு நேரத்தில் இரவும் வருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆக எனக்கு அன்பானவர்களே, இந்த வெளிச்சத்தை ஆளுகை செய்வதற்காக தான் தேவன் சூரியனை உண்டு பண்ணி இருக்கிறார். வேதத்தை நாம் பார்க்கிறோம். பகலை ஆள பெரிய சுடர்,
இரவையால சிறிய சுடர். இது உண்மைதானா? விஞ்ஞான ரீதியிலே இது உண்மைதானா? ஏற்கனவே விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? சூரியனிலிருந்து வெளிச்சம் வரல, அது ஒரு கோளாக இருக்கிறது, அது பிரகாசம் உள்ள ஒரு பெரிய சுடராக இருக்கிறது, வெளிச்சத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுடராக வெளிச்சமாக அது இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து வெளிச்சம் வரவில்லை, ஆனாலும் வெளிச்சம் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்வது எவ்வளவு ஒரு நிதர்சனமான ஒரு நிஜமான ஒரு காரியம். அப்படியானால் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மையான புத்தகம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அடுத்து பகல் ஆல பெரிய சுடர். இந்த சூரியன் பூமிக்கு பிற்பாடு உண்டாக்கப்பட்டிருந்தாலும் பூமியை காட்டிலும் சூரியன் பெரிய சுடர் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைத்தானா என்றால் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பூமியை காட்டிலும் 109 மடங்கு பெரியது சூரியன். பூமியை காட்டிலும் 109 மடங்கு பெரியது சூரியன் என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அடுத்து இரவையால சிறிய சுடர் என்று பார்க்கிறோமே, அந்த சிறிய சுடர் சந்திரன். பூமியை காட்டிலும் 3ல் 1 பகுதி தான் சந்திரன், சிறிய அளவில் இருக்கிறது. அப்படியானால் பூமியை காட்டிலும் 3 மடங்கு பெருசு இந்த பூமி. சூரியனை காட்டிலும் 3 மடங்கு பெருசு இந்த சந்திரனை காட்டிலும் 3 மடங்கு பெருசு நாம் வாழுகிற பூமி. பூமியை காட்டிலும் 3 மடங்கு சிறிய அளவில் தான் சந்திரன், நிலா இருக்கிறது. அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மையான புத்தகம் என்பதை யோசித்து பாருங்க. இது விஞ்ஞான புத்தகம் அல்ல, ஆனால் விஞ்ஞானத்தின் உண்மைகள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் 4வது நாளிலே இந்த சூரியனை உண்டு பண்ணுகிறார். ஏன் உண்டு பண்ணினார்? முதலாவது ஆகாய விரிவிலே இந்த சுடரை கொண்டு போய் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆகாய விரிவில் இருந்து பிரகாசம் பூமியிலே பட வேண்டும், அந்த வெளிச்சம் பூமியிலே பட வேண்டும். இதற்காக தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும். பிரியமானவர், ஏற்கனவே பகல் என்று இருந்தது, இரவு என்று இருந்தது அல்லவா? வெளிச்சத்துக்கு தான் தேவன் பகல் என்று பெயரை வைத்தார், இருளுக்கு தான் தேவன் இரவு என்று பெயரை வைத்தார். இந்த பகலை இரவை ஆள தேவன் சூரியனை உண்டு பண்ணுகிறார், சந்திரனை உண்டு பண்ணுகிறார். பகலையால பெரிய சுடராகிய சூரியனையும் இரவியால சிறிய சுடராகிய சந்திரன் நிலாவையும் தேவன் உண்டு பண்ணுகிறார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசமாய் இருப்பதற்காக தேவன் உண்டு பண்ணினார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்துல, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுள். ஏன் அவைகளை படைத்தார்? அடையாளங்களை கண்டு கொள்ள, நாட்களை அறிந்து கொள்ள, வருடங்களை அறிந்து கொள்ள. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்துக்காக, வருஷங்களை நாட்களை அறிந்து கொள்வதற்காக இந்த இப்படிப்பட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனை சந்திரனை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவைகளை தெய்வமாக நினைத்து வழிபடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த நிம்ரோது தான் காரணம். இவன் தான் தன்னை சூரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். ஆகவே தனது மனைவியை நிலா தேவதை என்று சொல்லிக் கொண்டார். ஆகவே ஜனங்கள் ஏற்கனவே நாகரிக வளர்ச்சி காலத்துல அவர் நாகரிகம் வளரும் பொழுதே இந்த மத நம்பிக்கை அவர்களுக்குள் திணிக்கப்பட்டபடினாலே இப்பொழுது தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பாகிய சூரியனை, தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பாகிய சந்திரனை ஜனங்கள் வழிபடக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே அவைகள் கும்பிடுவதற்காக, விழுந்து வணங்குவதற்காக படைக்கப்படவில்லை தேவனால். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக தேவன் படைத்து வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு காலத்திலே ஜனங்கள் இப்படி சூரியனை சந்திரனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் மெசபதோமியா நாகரிகத்திலே ஏற்பட்ட, பாபிலோன் ஜனங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பழக்கம். அதன் பிற்பாடு எகிப்தியர்களுக்குள்ளே, கிரேக்கர்களுக்குள்ளே, ரோமர்களுக்குள்ளே, இன்னும் அந்த நாகரிக மக்கள் அதிலிருந்து வெளியே புறப்பட்டு சிதறி போன மக்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை காணப்படுகிறது. எமோரியர்கள் என்று நாம் வேதத்துல பார்க்க முடியும். இது ஒரு இன மக்கள். இவர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட மத நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்குள்ளே சூரிய சந்திர வழிபாடு இருந்தது. ஒரு சபையும் யுத்தம் நடக்கிறது. யோசுவா காலத்துல யுத்தம் நடக்கிறது. யோசுவா 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல அதை குறித்து நாம் பார்க்க முடியும்.
அப்போது அந்த யுத்தம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருப்பதினாலே யோசுவா தேவனிடத்துல ஜெபிக்கிறார், பேசுகிறார். ஆண்டவரே, இந்த மக்கள் சூரியனை தெய்வமாக வழிபடுகிறார்களே, சந்திரனை தெய்வமாக வழிபடுகிறார்களே, நீ தான் இந்த சூரியனை உண்டு பண்ணின கர்த்தர், நீ தான் இந்த சந்திரனை உண்டு பண்ணின கர்த்தர். ஆகவே என்னுடைய ஜபத்தை நீர் கேட்டு சூரியன் கிதியோன் மேலும் சந்திரன் ஆயிரம் பட்டணத்தின் மேலும் தரித்து நிற்க கடவுள் என்று நான் கட்டளையிட அவைகள் நிற்க வேண்டும் என்று தேவனோடு அவன் பேச ஆரம்பிக்கின்றான். உடனே தேவன் அவனது பேச்சை கேட்டு சூரியனை கிதியோன் மேலும் சந்திரனை ஆயிரம் பட்டணத்தின் மேலும் தரித்திருக்க செய்கிறார். ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்திலே நிற்க ஆரம்பிக்கிறது. வாசித்து பாருங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிதியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துரு 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 10. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிரம் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்க, எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத யோசுவா காலத்துல யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிற சூரியன் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசுவாவின் காலத்திலே விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலே அன்பானவர்களே பிரியமானவர்களே யோசுவாவின் காலத்திலே விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனா தேவன் எவ்வளவு ஞானத்தை கொடுத்தார் பாருங்க யோசுவாவுக்கு. சூரியன் கிதியோன் மேலும் சந்திரன் ஆயிரம் பட்டத்திலும் நிற்க கடவுள் என்று யோசுவா சொல்லுகிறார். அப்படியானால் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஞ்ஞானம் ஏற்கனவே தேவன் யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். சந்திரன் ஓடிக்கொண்டிருக்கிறது, இது உண்மைதானா என்றால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த செய்தியில. அன்பானவர்களே, ஆனால் ஆரியப்பட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சூரியன் ஒரே இடத்திலே தரித்து நிற்பதாக அவர் சொன்னார். அதன் பிற்பாடு வந்த கலீலியோ அவரும் சூரியன் ஒரே நிலையில தரித்து நிற்பதாக சொன்னார். உண்மையில் அதல்ல. சூரியன் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பாதையிலே ஆகாயத்திலே தனது பாதையிலே மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகாய விரிவுக்கு தான் தேவன் வானம் என்று பெயரை வைத்தார். அந்த ஆகாய விரிவிலே வானத்திலே தேவன் வைத்த அந்த சூரியன் வானத்தின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரைக்கும் அது வேகமாய் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஆதாரம் இருக்கிறதா என்றால் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 19வது சங்கீதம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். 19வது சங்கீதம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க நாம் இப்பொழுது கேட்கலாம். ஆயிரம் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எதை குறித்து பார்க்கிறோம்? சூரியனை குறித்து பார்க்கிறோம். வசனம் 2 வசனங்கள் சூரியனை பற்றி வருகிறது. 5வது வசனம் பாருங்க. அது என்றால் எதை காட்டுகிறது? சூரியனை காட்டுகிறது. சூரியன் தன் மணவரைந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் தாண்டிக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? சூரியன் ஓடுகிறதா? ஓடுகிறது. இது எழுதுகிறது யார்? தாவீது. இவர் யார்? இஸ்ரவேல் தேசத்தினுடைய 2வது ராஜா.
யூதேயா தேசத்துல இருந்து வந்த இவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ராஜா. அவர் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பாடல் தான் 19வது சங்கீதம். சங்கீதம் என்றால் பாடல். அந்த பாடலிலே அவர் எழுதியிருக்கிறார் 5வது வசனத்திலே, அது தன் மரவரையில் புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் போல மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவரின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அது காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சூரியன் சுற்றி ஓடுகிறது என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட இந்த தாவீது தேவ ஞானத்துல தேவ ஆவியான உதவி கொண்டு இதை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் இதை உண்மை என்று ஒத்துக்கொள்கிறார்கள். நாம் பார்க்கிற வானத்தின் மேலே பார்க்கிற சூரியன் ஒரு செகண்டுக்கு 15.5 மைல் வேகத்துல ஓடுகிறது. 15 பிளஸ் அரை 15.5 மைல் வேகத்துல கண்ண மூடி கண்ண தொடர்புக்குள்ள ஒரு செகண்ட்ல அவ்வளவு வேகமாக சூரியன் பிரயாணம் பண்ணுகிறது. அப்படியானால் ஒரு மணி நேரத்துக்கு இந்த சூரியனுடைய வேகம் 1 மணி நேரத்துக்கு 45,000 மைல் வேகத்துல சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சூரியன் ஒரு செகண்டுக்கு 15 மைல் வேகத்துல போகுது. அப்படியானால் 1 மணி நேரத்துக்கு கணக்கெடுக்கிறார்கள் 45,000 மைல் வேகத்துல சூரியன் ஓடுது. சரி, சூரியன் ஓடுது, பூமி என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதை துரத்தி கொண்டு பூமி ஓடுகிறது. அது 15 மைல் வேகத்துல போகுதுன்னு சொன்னா பூமியானது 18 மைல் வேகத்துல ஓடுகிறது. அப்படியானால் 1 மணி நேரத்துக்கு அன்பானவர்களே 6,48,000 மைல் வேகத்துல பூமி ஓடுது. நமக்கு என்ன தெரியுதா? அமைதியா ஜாலியா உள்ள சேர்ல உட்காரும் இல்லையா? அமைதியா இருக்கு, நிற்கிறோம். ஆனால் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி 1 மணி நேரத்துக்கு 6,48,000 மைல் வேகத்துல மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சும்மா ஓடல, தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடுகிறது. சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடுகிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூரியனை 15 மைல் வேகத்துல 1 மணி நேரத்துக்கு 48,000 மைல் வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூரியனை ஒரு செகண்ட்ல 18 மைல் வேகத்துல பூமி ஓடுகிறது. 1 மணி நேரத்துல 6,48,000 மைல் வேகத்துல இந்த பூமி சூரியனை தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஓடுகிறது. இப்போ பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் ஆகிறது. சூரிய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதியில் படுகிறது அல்லவா? அது பிரியமானவர்களே, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கிற நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வரைக்கும் ஆக இவைகள் 12 மணி நேரமாக கணக்கிடப்படுகிறது. ஆகவே பகல் 12 மணி நேரம். அதே போல சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கிற நேரம் வரைக்கும் இரவு, அது 12 மணி நேரமாக ஆக 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. அப்ப பூமி தன்னைத்தானே சூரியனை தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் சூரிய வெளிச்சம் படுகிறது, ஒரு பக்கம் நிலா வெளிச்சம் படுகிறது. இவைகளினாலே பிரியமானவர்கள் இரவு பகல் உண்டாகிறது, 24 மணி நேரம் வருகிறது. இவைகளின் அடிப்படையிலே நாள் உண்டாகிறது. எப்படி நாள் வருகிறது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, சூரிய வெளிச்சம் ஒரு பக்கம் படுகிறது, ஒரு பக்கம் படாத பகுதி இருள், நிலவு அதை ஆளுகை செய்கிறது. பகல் சூரியன் பகலை ஆளுகை செய்கிறது. இதில் அடிப்படையில நாள் உண்டாகிறது. நாள் இப்படி வருது. அப்படியானால் எப்படி மாதங்கள் வருகிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த பூமியானது சூரியனை சுற்றி வரக்கூடிய நிலையில இது போய் ஒரு முறை சூரியனை சுற்றி வந்து விடுமானால் 365 நாட்கள் ஆகிறது. பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. இதுதான் வருடமாக கணக்கிடப்படுகிறது. இந்த காலை ஒதுக்கி வச்சுட்டாங்க விஞ்ஞானிகள். என்ன செஞ்சிட்டாங்க? காலண்டர் கண்டுபிடிச்சவங்க இந்த காலை ஒதுக்கி வச்சுட்டாங்க. காலம் சொன்னாக்கா 6 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 6 மணி நேரம் வருகிறது அல்லவா? அது ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஒதுக்கி வைத்து விட்டு 365 நாள வருஷமாக கணக்கிட்டு காலண்டரை சேர்த்துறாங்க. இப்ப அந்த 6 மணி நேரம் இருக்குதுல்ல, இது போல 3 வருஷம் சேர்த்தா 18 மணி நேரம் இல்லைங்களா? 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம். அடுத்த ஆண்டுல ஒரு 6 மணி நேரம் வரும். அதை சேர்த்தால் 24 மணி நேரம். 24 மணி நேரம் சேர்ந்தது ஒரு நாள். ஆகவே நீங்க காலண்டரை பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா 28 நாள் வரும். அடுத்த வருஷம் அப்படிதான் வரும். அது அடுத்த வருஷம் அப்படிதான் வரும்.
ஆனா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிப்ரவரி 29 வரும். ஏனென்றால் அது லீப் வருடமாக கணக்கிடப்படுகிறது. எப்படி இது கணக்கிடப்படுகிறது என்றால், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை ஒருமுறை சுற்றி வருகிற அந்த அடிப்படையிலே இப்படியாக வருடங்கள் கணக்கிடப்படுகிறது. அந்த கால் என்று சொல்லக்கூடிய அந்த 6 மணி நேரத்தை கூட விட்டு விடாம 4வது வருடத்துல அதை சேர்த்துக் கொள்கிறபடினாலே லீப் வருடம் உண்டாகிறது. ஆகவே பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால நாள் வருகிறது, பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதனால வருஷம் வருகிறது. மாசம் எப்படி வருது? பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன். பூமியுடைய துணைக்கோள் தான் சந்திரன். பூமியை விட 130 மடங்கு பெருசு சூரியன், பூமியை விட 3 மடங்கு சிறியது சந்திரன். இந்த சந்திரன் என்ன செய்கிறது? பூமியை ஒரு முறை சுற்றி வருகிறது. இப்படி பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 29.7 அல்லது 43 சொல்ற இப்படி அது சுற்று அளவில கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. காரணம், பூமியில இழுப்பு தன்மையை காட்டிலும் 7 மடங்கு குறைவானது நிலாவினுடைய புவி ஈர்ப்பு தன்மை. ஆக இதன் அடிப்படையில ஒரு மாதம் சுற்றுற மாதிரி இன்னொரு மாசத்துல இந்த காரியங்கள் இருக்காது. ஆக இதன் அடிப்படையில நாட்கள் நீளுகிறது. சில காலங்கள் பாத்தீங்கன்னா 30 இருக்கும், 31 இருக்கும், 29 சமத்துல பார்த்திருப்போம். இவைகள் அந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் வருகிறது. இப்படி பூமியானது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்குள்ளாக சந்திரன் நிலா இருக்குது இல்லையா, அது பூமியை ஒரு வருஷத்துல 12 முறை சுற்றி வந்தது. இது போய் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்குள்ளாக சந்திரன் பூமியை 12 முறை சுற்றி வருகிறது. இதனால் வருஷத்துக்கு 12 மாதங்களாக கணக்கிடப்படுகிறது. ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களாக கணக்கிடப்படுகிறது. அன்பானவர்களே, ஆகவே வேதத்தின்படி பார்க்கிற வேளையில ஏன் சூரியனை படைத்தார், ஏன் சந்திரனை படைத்தார், ஏன் நட்சத்திரங்களை இதெல்லாம் ஆண்டவர் படைத்தார் என்றால் அடையாளங்களுக்காக, நாட்களை வருடங்களை அறிந்து கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தை அந்த பகலை சூரியன் ஆள, இரவை சந்திரன் ஆள, இதற்காக தான் தேவன் இவைகளை உண்டு பண்ணினாரே தவிர அவர்களை விழுந்து கும்பிடுவதற்காக அல்ல, வணங்குவதற்காக அல்ல. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான நிம்ரோத் தன்னை சூரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இப்படி அந்த சூரிய வழிபாட்டு முறைகள் மொழி குழப்பத்து பிற்பாடு எல்லா மதங்களுக்குள்ளே இது நுழைந்தபடினாலே பாரம்பரியமாக ஜனங்கள் இந்நாள் வரைக்கும் பல தேசங்களிலே இப்படிப்பட்ட மத நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். ஐதீகம், பாரம்பரியம், முன்னோருடைய மத நம்பிக்கை என்று சொல்லி அவர்கள் கை கொண்டு வருகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் இந்த அண்ட சராசரங்களை குறித்து நாம் பார்க்கிற வேளையில ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிறதானே வானத்தில் பார்க்கிறதானே அந்த வளிமண்டலம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் சொன்னாக்கா மில்கி வே கேலக்சி. நான் பார்க்கிற இந்த வளிமண்டலத்துக்கு பேர் என்ன? மில்கி வே கேலக்சி. கேலக்சி என்று சொல்லுவாங்க. ஆகவே அந்த கேலக்சியில மாத்திரம் நமக்கு தெரிஞ்சது ஒரு சூரியன் தான். நம்ம எங்கிருந்து பார்த்தா வானத்துல ஒரு சூரியன் தான் தெரியுது. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்துல 12,000 கோடி சூரியன்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நட்சத்திரங்களை கூட சூரியன் சொல்றாங்க, சூரியனை கூட சூரியன் என்று சொல்லுகிறார்கள். சுடர்கள் என்று பைபிள் இருக்கிறது. அன்பானவர்களே, 12,000 கோடி சூரியன்கள் இந்த கேலக்சியில இருக்கிறதா. நாம் இருக்கக்கூடிய சூரியன் பூமியை விட 100-130 மடங்கு பெருசு இல்லையா? இந்த சூரியனை காட்டிலும் ரீகல் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற சூரியன் நாம் நம்முடைய மஞ்சள் நிற சூரியனை காட்டிலும் 20,000 மடங்கு பெருசாம். எத்தனை மடங்கு பெருசு? 20,000 மடங்கு பெருசு. அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. அதாவது பூமியிலிருந்து சூரியன், நாம் பார்க்கிற சூரியன் 9,30,00,000 தூரத்தில் இருக்கிறது. அதை காட்டிலும் மிக தொலைவிலே ரீகல் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற சூரியன் இருப்பதனாலே அதனுடைய அளவை அவர்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். சூரியனை காட்டிலும் 20,000 மடங்கு பெருசு. அந்த 20,000 மடங்கு பெரிய ரீகல் சூரியனை காட்டிலும் நீகா என்று சொல்லக்கூடிய சூரியன் 40,000 மடங்கு பெருசா. நீல நிற சூரியன் எத்தனை மடங்கு பெருசா? 40,000 மடங்கு பெருசுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை காட்டிலும் ஒரு பெரிய சூரியன் இருக்கிறது, எப்சிகலான் அரிப்பு என்கிற சூரியன். அதனுடைய விட்டம் மாத்திரம் 240 கோடி என்று சொல்கிறார்கள்.
அதனுடைய விட்டா மாத்திரம் 240 கோடி, அவ்வளவு பெரிய சூரியன் வானத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நம்மால் விளங்கிக் கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. ஏன் விஞ்ஞானிகளால் கூட மற்றவர்களுக்கு விலக்கி சொல்ல முடியல, அவங்களும் விலகிக் கொள்ள முடியல. இவைகளை விலக்கி சொல்ல முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சம் தேவ ஞானத்தினாலே நிறைந்திருக்கிறது. அதனாலதான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவரின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பவுல் சொல்றார், தேவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவரின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அவர் தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம், அது யாராலும் விலகிக் கொள்ள முடியாது. அவ்வளவு ஞானத்தினாலே சகலத்தையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்துல மில்கிவே கேலக்சி என்று சொல்கிறோம் அல்லவா, அதுல மட்டும் 12,000 கோடி சூரியன் என்று பார்க்கிறோமே. இந்த பால்வெளி மண்டலத்துக்கு பக்கத்துல ஒரு பால்வெளி மண்டலம் இருக்கிறது, இதுக்கு பேர் ஆண்டர்மீடா. இது போல 10 லட்சத்துக்கு மேலாக பால்வெளி மண்டலங்கள் இருப்பதாக விஞ்ஞானி சொல்கிறார். அப்படியானால் எவ்வளவு பால்வெளி மண்டலங்கள், எவ்வளவு வானங்கள், எவ்வளவு சூரியன்கள், எவ்வளவு பெரிய சந்திரன்கள், எவ்வளவு சிறிய சந்திரன்கள், எவ்வளவு கேலக்சி போன்ற கிரகங்கள், எவ்வளவு பிரியமானவர்களே பூமியை போன்ற அநேக உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகளால் கூட விலகிக் கொள்ள முடியல. அன்பானவர்களே, ஒரே ஒரு இடத்துல போயிட்டு கால் வச்சதாக பெருமை பாராட்டுகிறார்கள். சந்திரனில போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தார்கள். ஆனால் இதை காட்டிலும் ஏராளமான உலகங்கள், கிரகங்கள் இருக்கிறதே. வேதத்தில் 3 வானங்கள் உண்டு என்று பார்க்கிறோமே, அதையும் தாண்டி வானாதி வானங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. அன்பானவர்களே, ராக்கெட்டால் கூட அதற்கு போக முடியல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகுது. அது மூலமா தான் செல்போன்ல ஒருவர் இங்கிருந்து அலோன்றாங்க, ஒருத்தர் அலோன்றாங்க. ஏன்னா மேல சேட்டலைட்டை கொண்டு வச்சிருக்கிறதுனால அது மூலமா டெலிகாஸ்ட் ஆகிறது, ஒளிபரப்பாகிறது. நம்ம பேசுகிறது உடனே மற்றவருக்கு கேட்கிறது. வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுகிறோம். இப்படிப்பட்ட அநேக டெவலப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறது. காரணம் என்ன? சேட்டலைட் அங்க வச்சிருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் போயிருக்கிறது. இன்னும் செவ்வாய் கிரகம் இருக்கிறது, அதுக்கு தாண்டியில் எவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது. இன்னும் பெரிய வானம், 2வது வானம், 3வது வானம் இருக்கிறது. அங்கெல்லாம் அநேக கிரகங்கள் இருக்கிறது. இன்னும் விஞ்ஞானிகள் அங்க கிட்ட கூட என்ன பண்ண முடியல, நெருங்க முடியல. அந்த அளவுக்கு தேவனுடைய ஞானத்தினால் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு படைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், தேவன் எவ்வளவு அறிவுள்ளவர், யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் மனிதன் என்ன சொல்றாரு? தானா வந்துச்சு. எப்படி தானா வரும்? ஒரு பொருளை தூக்கி இங்க வைக்கிறது ஒரு மனுஷ சக்தி தேவைப்படுகிறது. சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது என்றால் அதை எங்க செய்கிற சக்தி எது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டுகிற அந்த சூரியனை துளைத்தி கொண்டு ஓடுகிறது என்றால் இப்படி இயக்க செய்கிற இயக்க சக்தி எது? அந்த ரங்கத்தில் பூமியை தொங்க விட்டு இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சக்தி எது? யாராலும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பகுத்தறிவாளர்களால் கூட, தானாய் வந்தது என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் கூட இப்பொழுது பக்க வழியாக விளக்கம் சொல்ல முடியாமல் ஓடி போகிறார்கள். அந்த அளவுக்கு தேவ ஞானத்தால் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியுமா கடவுள் இல்லை என்று? சொல்ல முடியுமா தேவன் இல்லை என்று? சொல்ல முடியுமா படைப்பாளி படைத்தவர் ஒருவர் இல்லை என்று? இதெல்லாம் எப்படி தானா வர முடியும்? நான் பூமியில பிறப்பதற்கு ஒரு அப்பா அம்மா தேவைப்பட்டாங்கன்னா இவையெல்லாம் தானா வந்துட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, தேவன் இவைகள் எல்லாம் உண்டு பண்ணினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக நாட்கள் எப்படி வருகிறது, வருஷம் எப்படி வருகிறது, மாதம் எப்படி வருகிறது என்பதை இந்த பூமியினுடைய சுழற்சியை வைத்து, சந்திரனை பூமி சுற்றுகிறதை வைத்து, பூமியை சந்திரன் சுற்றுகிறதை வைத்து இப்படி கணக்கிடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போல இந்த மாதத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய வாரங்கள், மாதத்துக்குள் இருக்கக்கூடிய வாரங்கள் எப்படி வந்தது என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக பார்த்து இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். அன்பானவர்களே, மெசபதோமிய நாகரிகம் உருவான நாட்களிலே முதலாவது 11 அதிகாரத்தை பார்ப்பேன் சொன்னால், சிறையா தேசத்துல பாபிலோனியர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் தான் கல்தேயர்கள் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய லாங்குவேஜ் மொழி கல்தேய மொழி பாபிலோனியர்கள். அந்த கோபுரம் தான் பாபிலோன் கோபுரம்.
இந்த நிம்ரோத்தால் அங்க உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் தான் பாபிலோன் சாம்ராஜ்யம். ஆகவே இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துடைய ஃபவுண்டர் யார் என்றால் நிம்ரோத். அன்பானவர்களே, இந்த நிம்ரோத் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இப்படிப்பட்ட சூரிய சந்திர வழிபாடு என்கிறதான மத நம்பிக்கை. அன்பானவர்களே கவனிங்க, இந்த பாபிலோனியர்கள் தான் முதலாவதாக வார நாட்களை கண்டுபிடிக்கிறார்கள். எதை கண்டுபிடிக்கிறார்கள்? வார நாட்களை. எப்படி என்று சொன்னால், நிம்ரோத் அவன் ஆட்சி செய்த பொழுது 3 சாம்ராஜ்யங்கள். முதலாவது சாம்ராஜ்யம் அரசியல் சாம்ராஜ்யம். அவன் ராஜாவை இருந்து ஆளுகை செய்கிறான். மற்ற நதிக்கரை ஓரங்களில், டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் நதிக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு சில ஆளுநர்களை நியமிச்சுட்டான். அந்த ஆளுநர்கள் எதனா பிரச்சனை அவங்க அந்த காரியத்தை தீர்த்து வைக்கணும். இவன் அந்த உருக் என்ற பகுதியில பாபேல் கோபுரம் இருக்கக்கூடிய இடத்துல தலைமையகமா அவன் இருக்கிறான். தன்னை கடவுள் என்று அவன் சொல்லிக் கொண்டான், முழுமுதற் கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். ஆகவே இப்பொழுது முதலாவது அரசியல் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மத சாம்ராஜ்யம். இப்போ இந்த ராஜாவை தன் ஜனங்கள் என்ன செய்ய வழிபடுகிறார்? சூரிய கடவுளாக, ஒரு மனைவி நிலா தேவதையாக மத சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பொருளாதார சாம்ராஜ்யம். இவன் என்ன செய்கிறார்? வாரத்துக்கு ஒரு முறை சந்தை கூடுகிற நாளாக இவன் அறிவிக்கிற வேளையில ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வாரத்துக்கு ஒரு முறை மற்ற 12 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரே இடத்துல கூடி வருகிறார்கள். பண்டம் மாற்றுகிற முறை. இந்த இடத்துல விளைகிறத அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும், அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி பண்டம் மாற்றுகிற முறை, வணிக முறை, வியாபார காரியங்கள், இவைகளுக்காக சந்தை கூடுகிற ஒரு நாளை நியமிக்கிறார். அந்த நாளிலே வியாபாரம் செய்யலாம். அந்த நாளை மத நம்பிக்கைக்காக ஜனங்கள் கோவிலுக்கு வரலாம், சாமி கும்பிடலாம், பூஜைகளை அனுசரிக்கலாம் என்று அவன் சொல்கிறபடினாலே இப்ப ஜனங்கள் ஒரு இந்த நாளில கூடி வந்துட்டான் வைத்துக் கொள்ளுங்களேன். திருப்பி மறுநாள் ஜனங்கள் கூடுவதற்கு என்ன செய்கிறார்கள்? மறுநாளில் கணக்கு வைக்கிறார்கள். 1, 2, 3, 4, 5, 6 என்று வைத்து 7வது நாளே ஜனங்கள் கூடி வருகிறார்கள். 7 நாளிலே கூடி வந்த பிற்பாடு திருப்பி அடுத்த முறை ஜனங்கள் எல்லாம் கூடுவதற்கு மறுநாளை கணக்கு வைக்கிறார். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்ற 7வது நாளிலே வியாபாரிகள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு நடக்கிற அந்த வியாபாரத்துல வருகிற பலன்களில ராஜாவுக்கு வரி கொடுக்கணும். ஆனால் ஆரம்ப நாட்களில் வரி கிடையாது. வரிக்கு பதிலாக காணிக்கையாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த நிம்ரோத் தன்னை முழுமுதற் கடவுளாக, சூரிய கடவுளாக தன்னை காட்டிக் கொண்டபடினாலே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வரி கொடுக்காம இப்ப காணிக்கை கொடுக்கிறாங்க. இப்படி ராஜா இருக்கிற இடத்துல வந்து கொடுக்க முடியும்? அதற்கு நான் ஆளுநர்களை இவன் நியமித்து இவன் பேரரசனாக இவன் இருக்கிறான். உலகம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர 12 மாநிலங்களை அமைத்து அந்த மாநிலங்களுக்குள்ளாக ஜனங்களை ஒரே இடங்களை இருக்க செய்து இவன் தலைமை பீடத்தில் ஹெட்குவார்டர்ஸ்ல இருந்து இப்போ அந்த காணிக்கைகளை தன்னிடத்துல வரும்படியாக அதை சேகரிக்க ஒரு ஆளை நியமித்து கொண்டு வந்து அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கும்படியாக ஆட்களை நியமிக்கிறார். இப்படியாக காணிக்கைகள் அவரிடத்துல வந்து சேருகிறது. அன்பானவர்களே, இதுதான் பொருளாதார சூழ்நிலை. இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க? வாரம் ஒரு முறை கூடினார்கள் அல்லவா? காலப்போக்கில அங்கிருந்து சிதறி போன மக்கள், அவர்கள் எகிப்தியர்கள், ஒரு சிலர் அங்கிருந்து தான் வந்தார்கள். எகிப்து நைல் நதி கரை ஓரமாக நாகரிகம் உருவாகும். எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்கனவே சூரியனை சந்திரனை அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தபடினாலே அந்த முதல் 2 நாட்கள் அவர் என்ன செய்தார்கள்? சூரிய சந்திர நாட்களாக நினைத்து மற்ற நாட்களை கிரக நாட்களாக அவர்கள் அந்த நாட்களுக்கு பெயரை வைக்க ஆரம்பித்தார். 1, 2, 3, 4, 5, 6 என்று பார்த்தோம் அல்லவா? 7 என்று பார்த்தோம் அல்லவா? அந்த நாட்களுக்கு பெயரை வைக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நாளிலே என்ன வைக்கிறார்கள்? சூரிய நாளை வைக்கிறார்கள். என்ன வைக்கிறாங்க? 2வது நாளுக்கு என்ன வைக்கிறாங்க? சந்திர நாளை வைக்கிறார்கள். மீதமுள்ள 5 நாட்களுக்கு கிரக நாட்களை வைக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறோம். இன்னைக்கு ஞாயிறு, நாளைக்கு திங்கள். ஞாயிறு என்றால் என்ன அர்த்தம்? கதிரவன் என்ற அர்த்தம், சூரியன் என்ற அர்த்தம். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனின் நாள், திங்கள் என்பது சந்திரனின் நாள், நிலாவின் நாள், மதியின் நாள் என்று அர்த்தம். நமக்கே தெரியாம ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? சண்டே,
மண்டே என்று சொல்வார்கள். சன் டே என்றால், சன் என்றால் சூரியன், சூரியனின் நாள். மண்டே, மண்டே என்றால் மூன் டே தான் பிறகு மண்டே என்றால் வார்த்தையாக உருமாறுகிறது. அப்போ மண்டே என்பது சந்திரன் நாள். வாரத்துல 2 நாட்கள் சூரிய சந்திர நாள் வந்து விடுகிறது. மற்ற 5 நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இவை 5 கிரகங்களாக கருதப்படுகிறது. இந்த 5 கிரகங்களாக கருதப்படுகிறது. செவ்வாய் என்பது ஒரு கிரகம், புதன் என்பது ஒரு கிரகம், வியாழன் என்பது ஒரு கிரகம், வெள்ளி என்பது ஒரு கிரகம், சனி என்பது ஒரு கிரகம். ஆங்கிலத்தில் செவ்வாய்க்கு மாஸ் என்று சொல்லுகிறார்கள், MARS, மாஸ். புதனுக்கு மெர்க்குரி என்று சொல்லுகிறார்கள், வியாழனுக்கு ஜூபிட்டர், வெள்ளிக்கு வீனஸ், சனிக்கு சேட்டன். இப்படியாக எகிப்தியர்கள் முதல் 2 நாட்கள் சூரிய சந்திர நாட்களாகவும் மீதமுள்ள நாட்களை கிரக நாட்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இது மற்ற நாகரிக மக்களுக்குள்ளே அது கடந்து போகிறது. ஆகவே செலுக்கஸ் பேரரசு பிற்பாடு, அதாவது கிரேக்க சாம்ராஜ்யம் பிற்பாடு வருகிறதான ஆன்டிகஸ் எபிபெனஸ் என்கிறதான ஒரு ராஜா, அவன் ஆட்சி செய்து வந்த பொழுது அவன் ஏற்கனவே சூரிய தெய்வத்தை சந்திர தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே ஜூஸ் என்கிறதான ZUES என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை அவன் வழிபட்டு வருகிறான். ஜூஸ் என்கிறதான ஒரு தெய்வத்தை அவன் வழிபடுகிறான், சூரிய கடவுள். அடுத்து ஜூபிட்டர் என்கிற ஒரு நிலா தேவதையை, நிலா கடவுளை அவன் வழிபட்டு வருகிறார். இந்த 2 சிலைகளை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில கொண்டு போய் வைக்கிறான். யூதர்களை பிடித்து தனது ஆதிக்கத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வந்து, ஏற்கனவே இந்த தேவாலயத்தை அவன் கொள்ளையடிக்கிறான். அங்க இருந்த வெள்ளி குந்தரை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். பிறகு அந்த தேசத்தின் மக்கள் இவர்களுக்கு இப்பொழுது அடிமைப்பட்டு போனபடினாலே இப்ப அங்கே சிலைகளை கொண்டு போய் வைக்கிறான். ஜூஸ் சிலை கொண்டு போய் வைக்கிறான், ஜூபிட்டர் சிலையை கொண்டு போய் வைக்கிறார், தனது சிலையை கொண்டு போய் வைக்கிறார். அந்த 2 சூரிய சந்திர தெய்வத்தை மாத்திரமல்ல, தன்னையும் ஜனங்கள் வழிபடும்படியாக செய்கிறான். யூதர்கள் விக்கிரகங்களை வணங்க மாட்டாங்க. அதே போல கிறிஸ்தவர்களும், உண்மையான கிறிஸ்தவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள் உருவ வழிபாட்டை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கடலில் இருக்கிற ஜீவஜத்து ஒப்பாக யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உருவாக்க வேண்டாம், உருவாக்கி நமஸ்கரிக்கு சேவிக்க வேண்டாம். அப்படி செய்தால் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிற உங்களிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருப்பேன் என்று தேவன் 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்கள் சிலையை விழுந்து வணங்க மாட்டாங்க, அது கேண்டலை கொளுத்தி வணங்க மாட்டாங்க. ஆகவே தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறார்கள், ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 4:24 சொல்லப்பட்டபடி தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த விழுகு வச்சு ஏற்றுகிற பழக்கம் எப்படி வந்தது என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடியும். இந்த நிம்ரோத்துடைய மனைவி செமிராமிஸ், செமிராசுக்கு பிறந்த குழந்தை தான் நீனஸ். அன்பானவர்களே, இந்த நிம்ரோத் அவன் மரித்து போய் விடுகிறான். அவனை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒரு சடலங்கள் அவன் ஆட்சி செய்த பகுதி முழுவதும் இறக்கப்பட்டிருப்பது இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவனை சேகரித்த அவனுடைய மனைவி ஒரு மலையில அடக்கம் செய்கிறார். நீங்க யூடியூப்ல போயிட்டு நிம்ரோத் மவுண்ட் என்று போட்டீர்கள் என்று சொன்னால் இதை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த சரித்திர பின்னணியை பார்க்க முடியாது. அவன் அடக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். ஈராக் தேசத்துல பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத்துடைய அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து ஏகப்பட்ட வெள்ளி, ஏகப்பட்ட பொன், இவைகள் அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நிம்ரோத் வாழ்ந்தது உண்மை. அது பிற்பாடு செமிராமிஸ்க்கு பிறக்கிற அந்த குழந்தை பிறந்த தினம் டிசம்பர் 25. அந்த குழந்தை பிறந்த தினம் என்ன? அன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். எப்படி இந்த பழக்கம் வந்தது என்றால், ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் அந்த பாபிலோனுடைய தெய்வமாகிய ஈஸ்டர் தெய்வத்தை, செமிராமிஸை ஈஸ்டர் தேவதையை வழிபட்டார்கள். அந்த குழந்தை தம்முசை பிறந்த தினமாக டிசம்பர் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக பாபிலோனியர்கள் கொண்டாடினார்கள். உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்த அந்த பாபிலோனுடைய பண்டிகையை இப்பொழுது கிறிஸ்தவ பண்டிகையாக அறிவித்தவர் ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன். ஆகவே அந்த பழக்கம் வருகிறது. இந்த தம்மூஸ் என்கிறவன் அப்பாவும் போலவே வேட்டையாடக்கூடியவனாக இருக்கிறான். இவன் வேட்டையாட போகும் பொழுது ஒரு காற்று பன்றி இவனை கொன்று போட்டு விடுகிறது.
அவனும் மரித்து போய் விடுகிறான். ஆகவே இந்த செபிராமஸ் என்ன சொன்னால், இந்த இரவு நேரத்துல ஒரு கேண்டலை கொளுத்தி வைத்து, ஒரு அகல் விளக்கை கொளுத்தி வைத்து, ஒரு காமாட்சி விளக்கு என்று சொல்கிறார் அல்லவா, அதை கொளுத்தி வைத்து திரி வைத்து எண்ணெய் ஊற்றி திரி வைத்து கொளுத்தி வைத்தால் அந்த வெளிச்சத்துல நிம்ரோத், சூரிய கடவுளாகிய நிம்ரோத், சூரிய கடவுளுடைய அருளால் பிறந்ததான இந்த நீனஸ் பிரசன்னம் இறங்கி வரும் வீடுகளிலே என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். இதன் அடிப்படையில் வந்ததுதான் கேண்டல் கொளுத்துகிற பழக்கம். இதன் அடிப்படையில் வந்ததுதான் காமாட்சி விளக்கு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த விளக்கு கொளுத்துகிற பழக்கம். வீடுகளிலே விளக்கு கொளுத்தி வைக்கிறாங்க இல்லையா, இறந்து போனவங்களுக்கு விளக்கு கொளுத்தி வைப்பாங்க. இப்படிப்பட்ட வழக்கம் எல்லாம் பாரம்பரியத்தில் வந்த காரியங்கள் எல்லாம் இந்த நிம்ரோத், செமிராமிஸ், நீனஸ் இதனுடைய பின்னணியை வைத்து வந்த காரியங்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்ப பாருங்க, இந்த செலுக்கஸ் பேரரசு பின்பாக வந்ததான ஆன்டிகஸ் எபிமெனஸ் ஆட்சி காலத்துல இவன் என்ன செய்கிறான், சூரிய கடவுள் ஏற்கனவே இவன் வழிபட்டு வந்தபடினாலே வாரத்தின் 7 நாட்கள் இருக்கிறது அல்லவா, அதில் முதல் 2 நாட்களை சூரியன் ஏற்கனவே வழிபட்டு வந்தபடியே, சந்திரனை ஏற்கனவே வழிபட்டு வந்தபடினாலே அந்த 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் முதலாவது நாளை வாரத்தின் முதலாவது நாளாக இவன் அறிமுகப்படுத்தி, வாரத்துக்கு கடைசி நாள் 7வது நாள் அப்படிதான் ஜனங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க. இவன் தான் என்ன பண்ணிட்டான், அந்த 7வது நாளை வாரத்தின் முதலாவது நாளாக இவன் கொண்டு வந்து வைத்து விட்டான். புரியுதுங்களா? அந்நாட்களில் வியாபாரம் செய்ய என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வியாபாரம் இருந்துச்சுன்னா 4 கணக்கு வைப்பாங்க, 1, 2, 3, 4. அப்போ இந்த முடியுது இல்லையா, அந்த நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இவன் வாரத்தின் முதலாவது நாளாக அறிவித்தவன் ஆன்டிகஸ் எபிமெனஸ். அதில் பிற்பாடு பிரியமானவர்களே, ரோமர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய தெய்வத்தினுடைய பெயர்கள் எல்லாம் இந்த நாட்களுக்குள்ளாக புகுத்த நினைத்தார்கள். தங்களுடைய தெய்வத்தின் நாளாக வாரத்தினுடைய நாட்களுக்குள்ளே கொண்டு வந்து வைக்க நினைத்தார்கள். ஆக அவர்கள் பார்க்கிறார், ரோமர்கள் ஏற்கனவே கிரேக்கர்களுக்கு இருந்த நம்பிக்கை சூரிய சந்திர வழிபாடு, அதே நம்பிக்கை ரோமர்களுக்குள்ள இருந்ததுனால சண்டேவே மண்டே டிஸ்டர்ப் பண்ணல. மீதம் இருக்கிற நாட்கள் எது, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 4 நாட்களை அவர்கள் தங்கள் தெய்வத்தின் நாட்களாக சேர்த்து 5வது நாட்கள் சாட்டர்ன் கிரக நாட்களை விட்டுவிட்டார். ஆகவே பல நம்பிக்கைகள் கிரேக்கர்களுக்கு உண்டு புராணங்களிலே, அதே போல ரோமர்களுடைய புராணங்களிலும் பல நம்பிக்கைகள் உண்டு. மத நம்பிக்கைகளுக்குள்ள பல தெய்வ நம்பிக்கைகள் உண்டு. அப்படியாக பிரியமானவர்களே, மார்ஸ் என்கிற ஒரு தெய்வத்தை ரோமர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அதற்கு வேற ஒரு பெயர் இருக்கிறது, டியூ என்ற பெயர் உண்டு, மாற்று பெயர் டியூ, மார்ஸ் டியூ என்று சொல்வார்கள். மார்ஸ் என்கிற இந்த தெய்வம் யுத்த தெய்வம். அது கையில ஈட்டி இருக்கும், இன்னொரு கையில கேடயம் இருக்கும். இந்த தெய்வம் தான் தங்களை விவசாயத்தின் மூலமாக போஷித்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் என்று ஜனங்கள் வழிபட்டார்கள். யுத்தத்துக்கு போகும்போது வணங்கிட்டு போவாங்க, அது பலி செலுத்திட்டு போவாங்க. உடனே யுத்தத்துல உங்களுக்கு ஜெயம் கிடைத்து விடுமானால் வந்து அந்த மாஸ் தேவதைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க, நன்றி செலுத்தி பூஜைகளை பண்ணி ஃபெஸ்டிவல் பெரிய பண்டிகையாக கொண்டாடுவார்கள். அன்பானவர்களே, ஆகவே அந்த தெய்வத்தினுடைய நாளாக டியூவை வழிபட்டு வந்தபடினாலே டியூஸ்டே என்ற பெயரை வைக்கிறார். அடுத்து வெனஸ் என்கிற ஒரு பெண் தெய்வத்தை ரோமர்கள் வழிபடுகிறார்கள். அந்த தெய்வத்தினுடைய பெயரின் அடிப்படையில் வெனஸ்டே என்ற பெயரை வைக்கிறார்கள். அடுத்து தர் என்கிறதான ஒரு இடியை உண்டாக்கக்கூடிய தெய்வத்தை ஜனங்கள் வழிபடுகிறார்கள். இடியை உண்டாக்கி மழையை வர வைத்து பூமியை செழிப்புக்குள்ளாக மாற்றக்கூடிய தெய்வம் இந்த தர் என்கிற தெய்வம் என்று சொல்லி அதன் மூலமாக சாஸ்டே என்ற ஒரு பெயர் அந்த நாளுக்கு ரோமர்கள் சூட்டுகிறார்கள். அடுத்து 6வது நாளிலே பரிக் என்கிற ஒரு தெய்வத்தை இவர்கள் வழிபடுகிறார்கள். இது ஒரு பெண் தெய்வம். ஏற்கனவே அவருடைய புராணங்கள் இருக்கக்கூடிய தெய்வத்துல திருமணமான பெண் தெய்வமாக இவர் இந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தபடினாலே இந்த பரிக் என்கிற தெய்வத்தினுடைய நாளாக ஃப்ரைடே என்ற ஒரு பெயரை சேர்த்து கொண்டார்கள். ஆக இந்த 3வது நாளில் வருகிற தேர்ஸ்டே, வெனஸ்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஆகிய 4 நாட்களும் ரோமருடைய தெய்வங்களுடைய நாட்களாக இன்றைக்கு வார நாட்களுக்குள்ளே புகுத்தப்பட்டு இருக்கிறது. கடைசி நாள் கிரக நாள் சாட்டர்ன், அது விட்டு விட்டார். இப்பொழுது பாத்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இல்லைங்களா, அப்புறம் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய அத்தனையும் முதலாவது 2 சூரிய சந்திர வழிபாடு,
மீதம் இருக்கிற அந்த 4 மற்ற ரோமானியருடைய தெய்வங்கள் நாம் பிறந்த நாட்களாக அல்லது அந்த நினைவு நாட்களாக அந்த தெய்வத்தினுடைய நாளாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாள் கிரக நாட்கள், சனி என்பது கிரக நாட்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லி வார நாட்களாக பிரியமானவர்களே உலகம் முழுவதும் காலங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நாள் வந்தது, எப்படி மாதம் வந்தது, எப்படி வருஷம் வந்தது, வருஷத்துக்குள்ளாக எப்படி வாரம் வந்தது, ஒரு விலகுது இல்லைங்களா? இவை அனைத்தும் சூரிய சந்திர வழிபாட்டு முறைகளுக்குள்ளே நாகரிக மக்களுக்குள்ளே தோன்றிய எண்ணங்களிலே உருவான காரியங்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபைனலா நான் முடிக்க போறேன். கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, சுமேரியர்கள் அந்த மெசபதோமிய நாகரிகத்துல தொன்மையான புராதான நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம். என்ன நாகரிகம்? சுமேரிய நாகரிகம். இந்த சுமேரியர்கள் தான் செகண்டை கண்டுபிடிச்சாங்க. கண்ண தோல்கிறல ஒரு நொடி என்று. அந்த நொடியை கண்டுபிடித்தவர்கள் யார்? இந்த சுமேரியர்கள். எப்படி கண்டுபிடித்தார் என்று சொன்னால், அவர் தான் முதலாவது சுழலும் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. சுழலும் சக்கரம். அந்த சக்கரத்தை சுழற்சி பூமியில விடுவதற்கு முன்பாக படுக்கப்பட்ட நிலையிலே அதை சுற்றுகிறார்கள். சூரிய வெளிச்சம் அதில் படுகிறபடி காலையில சூரியன் உதிக்கிற நேரத்திலிருந்து அஸ்தமிக்கிற நேரம் வரைக்கும் அவருடைய நிழலை அவர்கள் கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். பல வகையில் அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். முதலாவது சுத்துறாங்க. சுத்தி நிக்கிறதுக்கு அந்த நேரத்தை கணக்கிட ஆரம்பித்தார்கள். 1, 2, 3 என்று கணக்கிடுகிறார்கள். அந்த சக்கரம் சுத்தி நிக்கிறதுக்கு 60 செகண்ட் நிக்குது. அவங்க சுத்தி விடும் பொழுது வேகமா சுத்தினா இன்னும் ரொம்ப தூரமா தான் போய் நின்று இருக்கும். அவங்க சுத்தி விடுகிற சமயத்துல 60 செகண்ட் நிக்குது. ஆகவே இதை செகண்டாக எடுத்துக்கொண்டு 60 செகண்ட் சேர்ந்தது ஒரு நிமிடமாக கணக்கிடப்பட்டு 60 நிமிடங்கள் 1 மணி நேரமாக இந்த சுமேரியர்களாலே தான் கணக்கிடப்படுகிறது. பிறகு சூரியன் உதிக்கிற அந்த நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வரைக்கும் எத்தனை மணி நேரங்கள் என்று கணக்கிடுகிறார்கள்? 12 மணி நேரம் என்று கணக்கிடுகிறார்கள். அதே போலதானே சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகிற நேரம் அது இருப்பதாகத்தான் இருக்கும் என்று பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம், ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சுமேரியர்கள் கண்டுபிடித்தார்கள். எப்படி கண்டுபிடிச்சாங்க? சுழலும் சக்கரத்தின் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. ஆகவே அந்த சுழலும் சக்கரத்திற்கு சமாஸ் என்ற ஒரு பெயரை வைத்தார்கள். பிறகு அந்த சமாஷ் என்கிற சூரிய சக்கரமானது, அதுக்கு சூரிய சக்கரம் பேரு, அது சூரிய சக்கர சமாஸ் என்ற பெயரை வைக்கிறார்கள். பிற்காலத்திலே இந்த எமோரியர்களுடைய அந்த மக்களுடைய வழிபாட்டு ஆராதனை முறைகளிலே இவைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டது. சூரிய கடவுளுடைய சக்கரமாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சக்கரத்தை சமாஸ் என்று தெய்வத்தின் பெயரை வைக்கிறார்கள். அந்த சூரிய தேரில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் இந்த சக்கரம் என்று அவர்கள் கருதி கொண்டபடினாலே இப்பொழுது அந்த சக்கரத்தையும் அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். எப்படி நொடி வந்தது, எப்படி மணி வந்தது, எப்படி நாள் வந்தது, எப்படி வாரங்கள் வந்தது, எப்படி மாதங்கள் வந்தது, எப்படி வருடங்கள் வந்தது என்பதெல்லாம் பார்க்கிற வேளையில் இவை அனைத்தும் சூரிய சந்திர மற்ற கிரகங்களுடைய அடிப்படையில் வந்தவைகள் என்பது பிரியமானவர்களே சரித்திர பிரகாரமாகவும் வேத வசனத்தின் ஆதாரத்தின் படியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டக்கூடிய கர்த்தரை நாம் நன்றி செலுத்தலாம். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை அன்பின் பரிசுத்த பிதாவை, இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்டக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளை ஒவ்வொருவரையும் அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென்.